ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்பட்டி ஏரியாவில் ஒரு 2 ஏக்கர் மாந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கேட்டால் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இதோட வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த வந்து இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வேலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கேட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. கோபால்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமே நமக்கு ஒரு 9 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் இந்த 2 ஏக்கர் மாந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இதில் கேணியோ சர்வீஸோ போரோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாமரம் வச்சுருக்காங்க, வானம் பார்த்த பூமியாக வச்சுருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 2 ஏக்கருக்கு பார்க்கும்போது 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து வருது. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் வந்து விலையை பேசி குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்பட்டியிலேருந்து நம்ம சிறுமலை வரைக்கும் போகக்கூடிய மெயின் பஸ் ரோடே இதாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அங்கே 2 தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதில் 2வது தென்னை மரத்துக்கு பக்கத்தில் நமக்கு வந்து வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு தகுந்த மேனிக்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இயற்கையாகவே வந்து ஊற்று தண்ணியும் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடியிலேருந்து நமக்கு ஒரு 120 அடிக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாமரம், சப்போட்டா, அதே போல் வந்து தென்னம்பிள்ளை இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்ல செம்மண் பூமி. விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நமக்கு செம்மண்ணா உடனே ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். அதனால வந்து செம்மண்ணுக்கு தான் அதிகமான ப்ரியாரிட்டி வந்து வியூவர்ஸ் எல்லா பேருமே கொடுப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மேனிக்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருந்து நமக்கு 2வது தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பாதை. மெயின் ரோட்டில் இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 20 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபா போட்டுட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் வரும்போதே பார்த்தோம், ஃபுல்லாக வந்து மாமரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. நல்ல வந்து ஈல்டு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே உருவாகக்கூடிய விவசாயத்தை வச்சு வேறு தொழிலுக்கே போகாமல் இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை சொந்தமாக வந்து தோட்டத்தை வாங்கி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஃபைனலாக இப்போ நம்ம இடத்தோட அத்துமாலுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தை தாண்டி இங்கே ஒரு வரப்ப ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த கரை தான் வந்து நமக்கு வந்து கணக்கு. இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து இவங்க எதுவும் பராமரிக்கலை. நீங்கள் வாங்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மருந்துகள் போட்டு நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்களுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டில் தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.